அனைவருக்கும் வணக்கம். நான் கருவூலம் மற்றும் கணக்குத்துறையில் இளநிலை உதவியாளராக குறிப்பிட்ட காலமாக பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு குரூப் 4 கவுன்சிலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக முந்தைய பதிவில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம முழுக்க பேசியிருந்தோம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பேசிட்டு இந்த பதிவை இதோட முடிச்சோம். ஓகே. முதல் விஷயம் கேட்டிருந்தது, எனக்கே சொல்லணும்னு தோணுச்சு, வேலைப்பளு அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வேலைப்பளு அப்படின்றது எல்லா ஆஃபீஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. அது எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலைப்பளு அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருப்பீங்க. சின்ன ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைப்பளு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் ஹெட் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். இங்கேயும் அதே பாயிண்ட் தான். ஹெட் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய இடத்த எல்லாரையும் கவர் பண்ணுறதா இருக்குது. ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். தென் பென்ஷன் பே ஆஃபீஸ் சென்னை சொன்னாலே, அங்கே இருந்தாலும் வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். முழுக்க பென்ஷனர்ஸ் மட்டும் பார்க்கறதுனால, பென்ஷன் மட்டும் பார்க்கறதுனால, ஒரு 1 லட்சம் பென்ஷனர்ஸ் பார்க்கறதுனால அங்கேயும் வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். தென் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிஸில் அந்த அளவுக்கு வேலைப்பளு அப்படின்றது இருக்காது. ஓரளவு ஈக்குவலாக எல்லாருமே பார்த்து கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். தென் சப்ட்ரெஷரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில சப்ட்ரெஷரிஸில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அது அந்த சப்ட்ரெஷரி எத்தனை டிடிஓஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய தாலுக்கா அது அப்படின்றத பொறுத்து தான் அது அமையும். இப்போது ரொம்ப பெரிய தாலுக்காவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலைப்பளு அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலைப்பளு பொறுத்த வரைக்கும். கரண்ட் வந்துருச்சு. ஓகே. இது தென் சாட்டர்டே சண்டேஸில் லீவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாட்டர்டே சண்டேஸ் லீவ் அப்படின்றதும் ஆஃபீஸ் பொறுத்து தான். அந்த வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா லீவ் அப்படின்றது இருக்காது. ஏன்னா வேலை அதிகமாக இருக்கப்போ நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான காம்ப் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வீக் டேஸில் எப்பயாச்சும் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த லீவை நீங்கள் காம்ப் ஆஃபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வேலைப்பளு கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான காம்ப் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நானே சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாக ரக்கடான ஒரு ஸ்டாஃப்ஸ்லாம் யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஜாலியான டைப்பாக தான் இருப்பாங்க. ஒரு குரூப் 2 கேடரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்ட் ஏஎஸ்டிஓவாக இருக்கட்டும், எஸ்டிஓவாக இருக்கட்டும், ஒரு ஏடிஓ இருக்கட்டும், ஒரு அடிஷ்னல் டிஓ, ஒரு டிஓ, யாராக வேணா இருக்கட்டும், ரொம்ப ஒரு அந்தளவுக்கு ரொம்ப ரக்கடான ஸ்டாஃப்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட இது வரைக்கும் நான் பார்த்ததில் சொல்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வியூ தான் இங்கே ட்ரெஷரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இருக்கும். ஏன்னா முழுக்க நம்ம என்ன தான் பண்ணுறோம், ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுறோம். அதனால் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பெருசாக கடுப்பான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசாக இருக்காது, பெரிய லெவலில் இருக்காது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரக்கடாக திட்டி வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமானா அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இருக்காது. அது பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டாஃப் தான். ஒரு சில ஸ்டாஃப் இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90லேருந்து 95% கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இது இருக்குது. ஒரு 90% இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10% அப்படியும் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் யுவர் ஆஃபீஸர். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் பேச மறந்துட்டேன். நீங்கள் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். GO 286 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தவறான பேமெண்ட் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா, தவறான பேமெண்ட்டோ இல்லை ஒரு அதிகமான பேமெண்ட்டோ பண்ணுறீங்க, உங்கள் மூலயமா அந்த இடத்துல ஒரு இனிஷியேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ண வேண்டியது முழுக்க உங்களுடைய பொறுப்பு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்ஷன் போடுறதுல ஒரு 10,000 போட வேண்டிய இடத்துல 20,000 போட்டிங்க அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ரூபாயும் அரசுக்கு நம்ம கணக்காட்டணும். ஸோ ரொம்ப பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி எக்ஸாம்பிளில் 10,000 போட வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு 20,000 போட்டுட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி தான் பில்ஸ்லேயும் தப்பான பேமெண்ட் ஒன்று இல்லை, தப்பான பேமெண்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ராவான பேமெண்ட்டோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ண வேண்டியது யார் இனிஷியேட்டரோ, அதை அப்ரூவரோ, யார் அதை இது பண்ணாங்களோ, அவன் 3 கேடரில் இனிஷியேட்டர் இருப்பாங்க, அதை வெரிஃபையர் இருப்பாங்க, அப்ரூவர் இருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேர் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு அந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய சிபிஎஸ் அமௌண்ட் பிடிப்பாங்க இல்லையா மாதம், அதில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து ரெக்கவர் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை உங்களுடைய சிபிஎஸ் பேமெண்ட்டில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தருவாங்க. மோஸ்ட்லி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றது ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பென்ஷனில் தான் அந்த பிரச்சனை அப்படின்றது வரும். பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஓரளவு ஒரு 90 to 95% அப்படின்றது மோஸ்ட்லி பண்ணிடலாம்.
ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த தவறான பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெக்கவர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றது தான். இதுதான் அந்த ஜியோ 296 அப்படின்றது. இதையும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நல்ல விலைக்கு, அதனால தான் ஞாபகம் வந்துருச்சு. இதெல்லாம் தான் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மற்றபடி எல்லா விஷயமே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது சொல்லிட்டோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் டு அக்கௌண்டன்ட் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் மார்ச் வரும்போது அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். அடுத்து சூப்பரண்ட்டுக்கு 12 வருஷம் ஆயிரும் அப்படின்றதையும் சொன்னேன். அடுத்து ஏடிஓக்கு 10லேருந்து திரும்ப 12 வருஷம் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்து அடிஷனல் டிஓக்கும் திரும்ப 10 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் டிஓக்கும் ஆயிரும். இந்த சைடில் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ப்ராசஸ் அப்படின்றது. இந்த சைடு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம முழுக்க எல்லாமே பேசியாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுதான் ட்ரெஷரி. இது ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இது ஓகே, எனக்கு இது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.